வணக்கம், வெல்கம் டு முத்துலட்சுமி கதிரேசன் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு மேலே படிஞ்சிருக்கிற உப்பு கரை, சீயக்காய், ஷாம்பு இதனால் வந்த கரைகள் எல்லாம் பிடிச்சி அழுக்கு பிடிச்சி இருக்கிற பாத்ரூம் டோரை 5 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருட்களை வச்சு ரொம்ப அருமையாக பளபளப்பாக மாற்ற போகிறோம். இந்த லிக்யூடை ஒரு ஆல் பர்பஸ் லிக்யூடுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த லிக்யூடை நம்ம செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த லிக்யூடை வச்சு பாத்ரூம் டோரு, பாத்ரூமோடைய வால் டைல்ஸு, ஃப்ளோரு, டாய்லெட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற குழாய், நம்மளுடைய ஷவர் குழாய், இப்படி எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சுத்தமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப பளபளன்னு இருக்கும். எந்த கிருமிகளும் இல்லாமலும் இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஷனையும் கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் போடுற நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆல் பர்பஸ் லிக்யூட் செய்கிறதுக்கு என்கிட்ட பெரிய எலுமிச்சம்பழம் இருந்தது. அதனால் அதில் பாதி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதில் இருக்க சாறு மட்டும் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த சீடெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் வாஷிங் பவுடர் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்கிற ஒரு துணி துவைக்கிற பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தூள் உப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சோடா உப்பு, மாவு சோடா இருந்துச்சுன்னா அதுவும் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்பிக் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லைசால் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஹார்பிக் மட்டுமே போதும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நுரைச்சி வரும். அதுக்கப்புறம் அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹார்பிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படின்னா க்ளவுஸு இல்லைன்னா நம்ம சும்மா நார்மலான கவர் போட்டுக்கோங்க. நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு கவர் போட்டால் சரியாக தேய்க்க முடியலை, அதனால் நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே சீயக்காய், ஷாம்பு கரை தான். எங்களோடது ரொம்ப குட்டி பாத்ரூமு, அதனால் தலையில் தேய்க்கிற தண்ணி எல்லாமே நம்ம டோரில் தான் படும். அப்பப்போ சோப்பு வச்சு கழுவிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அது கரையாயிருச்சு. நான் நம்மளோட அந்த பாத்திரம் வளர்க்குற க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதில் தான் ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு அது அவ்வளோவா எனக்கு ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ ஒரே ஒரு இடத்துல தான் அதை தேய்ச்சிருக்கேன். லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு அதை நான் தேய்க்க ஆரம்பித்தேன். ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே இவ்வளோ அழகாயிருச்சு. அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால கதவுல கோடெல்லாம் விழுகலை, நல்லா தான் இருக்குது. இதே போல் எத்தனை வருஷம் கரை பிடிச்சி ரொம்ப சோப்பு கரை இந்த மாதிரி சிங்க்கு ரொம்ப மோசமாக இருந்தாலும் சரி, நம்ம சேனலில் ஆல் பர்பஸ் க்ளீனிங் லிக்யூடுன்னு ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். 5 நிமிஷத்தில் சிங்க்கு பளபளன்னு ஆயிரும். அதே மாதிரி அந்த ஒரு லிக்யூடை வச்சு நம்ம கேஸ் ஸ்டவ்வு, கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் ஃப்ளோரு, மிக்ஸி, கிரைண்டர், கதவு எல்லாமே ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ண முடியும். இது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸு, அது க்ளீனிங் டிப்ஸு வீடியோஸ் நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், பாருங்கள் உறவுகளே. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கதவை தேய்ச்சி நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி விட்டு அப்படியே நான் கழுவிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கரை பிடிக்காத பாத்ரூம் கதவாக இருந்துச்சுன்னா நம்ம வெறும் ஹார்பிக் மட்டும் வச்சு லைட்டாக ஒரு 2 சொட்டு மட்டும் விட்டுட்டு அப்படியே தேய்ச்சோன்னா ரொம்ப பளபளன்னு அருமையாகிடுது. வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவுகளே. லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்த என் இனிய உறவுகளுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.